ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th நியூ தமிழ் புக் பேக்கில் உள்ள மொழித்திறன் பயிற்சி ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிணற்று தவளை போல உவமை தொடரின் பொருள் காண்க. கிணற்று தவளை போல உவமை தொடரின் பொருள் காண்க. ஆன்சர், வெளி உலகம் தெரியாத நிலை. அடுத்து, மயங்கொலி சொற்கள் பொருத்துக. மயங்கொலி சொற்கள் பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது தலை மனித தலை, தலைனா இலை, தலை கட்டுதல். அடுத்து பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி. டியர்த் பற்றாக்குறை, அஃபிடேவிட் ஆணையுறுதி ஆவணம், டெவஸ்டேஷன் பேரழிவு. அடுத்து, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. ஆன்சர், நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை காண். சந்திப்பிழையற்ற தொடரை காண். விடை, நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது. புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் அறிவை பெறுவதற்கும் வளர்ப்பதற்குமான அடிப்படை தேவையாகும். ஆப்ஷன் 3 தான் விடை. அடுத்து, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. விடை, வாழைத் தோட்டத்தில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன. ஆப்ஷன் 3. அடுத்து, பிறமொழி சொற்களை நீக்குக. பிறமொழி சொற்களை நீக்குக. விடை, அரசு கொடுக்கும் ஊதியம் வாழ்வுக்கு போதுமா? இப்போ சர்க்காருங்கிறது பிறமொழி, அதுக்கு பதிலாக அரசு. சம்பளங்கிறது அதுக்கான தமிழ் சொல் ஊதியம். ஜீவனம் வாழ்வு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து, கீழ்காணும் பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுக. தவறாக இருக்குது, நிறுத்தர்னு நிறுத்தற்குறிகளை இடுக. விடை இளங்கோவடிகள் சாத்தனாரிடம். இது டபுள் கோட்ஸ் வரணும். முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே ஆச்சரியக்குறி. ஸோ ஆப்ஷன் 3 தான் விடை. அடுத்து, விடைக்கேற்ற வினா அமைத்தல். விடைக்கேற்ற வினா அமைத்தல். குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில்தான் இடம்பெற்றுள்ளது. அதுக்கான வினா என்னங்கிறத தேர்வு செய்க. விடை, குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்க, வட்டார வழக்கு சொல் பொருத்துக. வட்டார வழக்கு சொல் பொருத்துக. விடை ஆப்ஷன் சி. அதாவது கீழத்தார், அது புன்செய்யின் ஒரு பகுதி. கன்னியார் கோணம் ஒரு வயற்காட்டின் பெயர். குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு. ஏலா பெரிய வயல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கேள்விகள் தான். இந்த 10 கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து எத்தனை மதிப்பெண் வந்து நீங்கள் வாங்குனீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தவறு பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெலகிராமில் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன் இத்தனை மார்க்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து கமெண்ட் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் பிடிஎஃப் தர்றீங்க அப்படின்னா, இதுதான் வந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கான வே. இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிக்க மாட்டீங்க. அதனால தான் படிக்க வைக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி படிச்சுட்டு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃப்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ 10க்கு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து டெலகிராமில் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். ஓகே, நாளைக்கு மார்னிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து போட்டுருவேன். நாளைக்கு ஈவினிங்லேருந்து 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் வந்து மொழித்திறன் பயிற்சி பார்க்கலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.